உங்க மனசுக்குள்ள இருக்கிறத சொல்லிட்டு குடிச்சாதான் சொல்ல முடியுமா? குடிச்சா சொல்லறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்ப நீங்க போட்டு வாங்குறீங்களா? நீங்க தப்பான கான்செப்ட்ல போயிட்டு இருக்கீங்க. இது சமுதாயத்தின் சீர்கேடு. நான் வந்துட்டு சத்தியமா சொல்றேன், உன்கிட்ட வாதத்துக்கே நான் வரல. தயவு செஞ்சு வராதீங்க. வரலன்ட்டேன். கோபிநாத் அண்ணா தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க, என்ன தூக்கிடுங்க வெளியே இங்க இருந்து. நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும், நிறைய டென்ஷன் இருக்கும். டென்ஷன் இருந்துச்சுன்னா நீயே போய் சாப்பிடு. அப்போ ஓவர் டென்ஷன் இருந்துச்சுன்னா ஓவரா சாப்பிட்டு வச்சிருக்கலாமா? குடிப்பதை எதிர்க்கும் பெண்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இதுல என்ன இருக்கு அப்படின்னு அதை எதிர்க்காத மனநிலையில் இருக்கக்கூடிய பெண்கள். உங்களுடைய கணவரோ அல்லது உங்களுடைய பாய் ஃப்ரெண்டோ குடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாருன்னா உங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? சரி போனா போகுது, மொத்தத்தையும் முழுங்கிறாத. அதனால எந்த பிரச்சனையுமே இல்லை. அது சாப்பிட்டாலுமே நல்லா சந்தோஷமா பேசிக்கிட்டு அரட்டடிச்சிட்டு ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு, ஸோ இப்படி இருக்கும்போது ஐ ரியலி லைக் இட். நீ வர வர சரக்கு அடிக்கலன்னா தூக்கமே வர மாட்டேங்குது. ஐ எம் அன்மேரிட். ஐ ஹவ் எ பாய் ஃப்ரெண்ட். எப்போ குடிக்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் குடிப்பாங்க. இதெல்லாம் ஒரு பெருமையா? இன்னொரு கார்ப்பரேட் ஃபீல்ஸ், நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும், நிறைய டென்ஷன் இருக்கும். டென்ஷன் இருந்துச்சுன்னா நீயே போய் சாப்பிடு. அப்போ ஓவர் டென்ஷன் இருந்துச்சுன்னா ஓவரா சாப்பிட்டு வச்சிருக்கலாமா? டென்ஷன் இருந்தா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு லைட்டா தான் அடிக்கிற மாதிரி நாங்க சொல்லுவோம். டென்ஷனா இருக்கும்பொழுது ஒரு காஃபி குடிங்க, டீ குடிங்க. இப்பயே இவங்க எதிர்க்கலனா பிற்காலத்துல என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். எனக்கு என்னடா தெரியும்? The reality is every boys are drinking in this society, in this generation. No, don't generalize. அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவா, ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போயிட்டு இருக்கல. நீங்க உங்க பாய் ஃப்ரெண்ட் குடிக்கிறதுனால ஊர்ல இருக்க ஆம்பளை பையெல்லாம் குடிக்கிறானா அவ்வளவு பேரும் நீங்க இது பண்ண கூடாது. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. டெய்லி நம்ம அந்த ஆப்ஷன் சொல்ல மாட்டோம்ல சார். இப்போ வந்து லைக் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வேணா ஓகே, உன்னோட ரிலாக்ஸேஷனுக்கு உன்னோட ஸ்ட்ரெஸ் போறதுக்காக சொல்லுவோம். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? இதே உன்னுடைய மகனுக்கு இந்த சஜஷன் சொல்லுவீங்களா? எனக்கு தெரியல. நான் ஒரு டீனேஜ் பையனுக்கு அம்மா பதறுது. சொல்லு, நீதான் தைரியமான ஆளு, சொல்லு. யூஸ்வலா வந்து மகன்கள் வந்து அம்மா கிட்ட வந்து டைரக்டா கேட்கவே இல்ல மாட்டாங்க. எஸ் ஆர் நோ, அவ்வளவுதான். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. பையனா வந்து ஆப்வியஸ்லி நோ தான் சொல்லுவேன். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? அப்ப அவங்க அம்மாவோட மனநிலையில நீ கேர்ள் ஃப்ரெண்டு நீ வந்து குடிச்சிட்டு வாங்குற, அவங்க அம்மா அங்க உட்காந்துட்டு குடிக்காதையும் பாங்குற, எங்களை மாதிரி உட்காந்துட்டு கத்திட்டு இருப்பாங்க. நீ இப்ப குடிச்சிட்டு வாங்கன்னா என்னடாமா? என்னடி அம்மா? இப்போ நீங்க மகனுக்கு நோ சொல்றீங்க. நான் பெத்த மகன், எனக்கு இதுக்கு எப்படி ஆன்சர் பண்றது தெரியல. மகன் அதுதான் மேட்ரே. வாயை பாரு. நான் அன்மேரிட். ஒருவேளை பாய் ஃப்ரெண்ட் குடிப்பேன்னு சொன்னார்னா எனக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது. கலாட்டாலாம் பண்ணாம சமத்தா இருந்தா ஓகே. சமத்தா குடிச்சுக்கிறதுனா அது என்னது? குடிச்சிட்டு வந்தாலும் அப்படியே அமைதியா இருந்தா உளராம குடிச்சிட்டு வந்து தூங்கிடணும். அவங்களுக்கு அவங்களே என்ஜாய் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். வருவாங்க, குடிப்பாங்க, சமத்தா போய் தூங்கிடுவாங்க, எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ அதனால நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எப்படி வருவாங்க குடிப்பாங்கன்னா வீட்லயே சார் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. என்னையும் எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க. உங்கள் கணவர் குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா உங்க ரியாக்ஷன், உங்க ரிப்ளை என்னவா இருக்கும்? என் கணவர் என்கிட்ட இது ஒரு தடவை தான் கேட்டிருக்காரு. ஒரே ஒரு தடவை சும்மா குடிச்சு பாக்கட்டுமா, எப்படிதான் இருக்குன்னு பாக்குறேனே அப்படின்னுட்டு. அப்படியே சொன்னா ஏன் காதுல விழவே இல்லையே? சரி, அதே மாதிரி சும்மா எனக்கும் ஒரு வாட்டி வாங்கி கொடுங்க, நானும் எப்படி இருக்குன்னு பார்த்து உங்ககிட்ட சொல்றேன், 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த கேள்வி என்கிட்ட இது வரைக்கும் வரல சார். இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. அப்படின்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி. நான் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ட்ரிப் போனேன். நான் குடிக்க ஆரம்பிக்கல, ஆனா எல்லாரும் குடிக்கிறது இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். என்னன்னா குடின்றத பத்தி இப்படி கொஞ்சம் நடுக்கமாவே தான் இருந்தது முதல்ல பார்க்கும்போது. நானும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். குடிச்சாங்க, ஹையானாங்க. அப்புறம் அன்னைக்கு வந்து மறுநாள் ஹேங் ஓவர் இருந்துச்சு. இதுக்கு மேல நான் குடிக்கவே மாட்டேன். அச்சோ, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. அன்னைக்கு நைட்டு திருப்பி அதே ஒரு ட்ரிப் போறோம், குடிக்கிறாங்க. ஃபுல்லா வந்து திருப்பி இதே மாதிரி ஒரு கலாட்டம் நடக்குது. ஐயோ, மீண்டுமா அந்த நிமிஷத்துல ஒரு வல்னரபிலிட்டி நான் பார்த்தேன் சார். சோஷியல் ட்ரிங்கிங், கண்ட்ரோல்டு ட்ரிங்கிங் அப்படிங்கறதெல்லாம் வந்து லாங் டர்ம்ல சாத்தியப்படல. ஒரு வாட்டி வெளியே போயிட்டு பார்ட்டி போயிட்டு வந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், என்ன நேற்று நைட்டு கொஞ்சம் ஓவரான மாதிரி இருக்குன்ட்டு. இல்லவே இல்லை, நான் 3 தான் சாப்பிட்டேன் அப்படின்னாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. திரும்பவும் இன்னொரு வாட்டி அதே மாதிரி தான் நடந்தது. எந்திரிச்சு போனேன், ஸ்பூன் வத்து அடுப்பில் வச்சேன், சூடு பண்ணேன். கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தது, சரி லைட்டாக சூடு பண்ணேன், வந்து காலில் வச்சேன். ரியாக்ஷனே இல்லை. திரும்ப போயிட்டு நல்லா பெருசாக கரண்டி வச்சு நல்லா சூடு எடுத்து வச்சேன்.
லைட்டா ரியாக்ஷன் கொசு கடிச்ச மாதிரி சொரிஞ்சாங்க. சரின்னு விட்டுட்டு நான் போயிட்டேன். விட்டுட்டீங்களா? அவங்கள அடிக்கலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்ச உடனே ஆஃபீஸ் போயிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு கான்ஷியஸ், அது செப்டிக் எதனா ஆயிடு போகுதுன்னு. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? திரும்ப ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி கேட்டேன், உன் காலில் என்னமோ இருந்தது பாத்தியா அப்படின்னு. அவங்க பார்த்துட்டு, ஆமா என்ன இவ்வளோ பெரிய கொப்பளம் வந்திருக்கு கருப்பு கலர்லன்ட்டு. இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. இல்லை நேற்று நைட்டு நீ எவ்வளோ சாப்பிட்ட? 3 ரவுண்ட் தான் சாப்பிட்டேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் 3 ரவுண்ட் சாப்பிட்டிருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறானே. இப்போ நான் சூடு வச்சது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். யூ வில் பி ஆன் யோர் நார்மல். அன்னையோட விட்டுட்டாங்க. என்ன பங்கு இதெல்லாம்? நாங்கப்பா அதெல்லாம். அவங்க ஒரு அடல்ட், அவங்க என்னோட குழந்தை கிடையாது. நான் எல்லா நேரத்துலயும் சூடு போட்டுட்டுலாம் இருக்க முடியாது. நான் அதை அப்ரூவ் பண்ண மாட்டேன்னு சொல்றதுக்கான உரிமை தான் எனக்கு இருக்கு. அப்படியா? அப்படித்தான். சார் நாங்க ஜெனரஸா ஒத்துக்கிட்டோம்ல சார். குடிக்கிறேன்னு கேட்கும்போது சரி குடிங்கன்னு சொல்லிட்டோம். அந்த நேர்மையை அவங்க காப்பாத்துவாங்கல்ல. நீவே சிந்திக்க வச்சுட்டானே. ஏன்னா அவங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு தான் வரப்போறாங்க. எங்களுக்கு தெரியும் நீ எத்தனை ரவுண்டு போயிருக்கேன்னு எங்களுக்கு தெரியும். எங்க மக்கள் பாவம் சார். ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா பயம் இருக்குமா? செய்யலாம், பார்த்து செஞ்சுக்க அப்படின்னு சொன்னா பயம் இருக்குமான்னு கேட்குறாங்க. சாம்பாரா ஒரு புது பாயிண்ட். எத்தனை நாளைக்கு 10 வருஷம் கூட ஆகட்டும் கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆகட்டும், எத்தனை நாளைக்கு உட்காந்து அழுதுட்டு கத்திட்டு கூவிட்டு இருப்பீங்க? ஏய் நீங்க எல்லாம் பைத்தியமாடா நீங்க? மெண்டலா? இல்ல நீ பண்ணவே பண்ணாத. நான் ஓவரா ஸ்ட்ரிக்ட்டா டீச்சர் மாதிரி ரூல்ஸ் போட்டுட்டே இருந்தேனா? இல்ல புரியல. அதுதான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா ஒரு நாள் வெளியே தர. நீங்க 3 ரவுண்ட் தான் போகும். கண்ட்ரோலா இருக்காங்கன்றதே ஃபேக்ன்ற. சோலி முடிச்சு. சார் இவங்க கொடுத்த ஃப்ரீடம், இவங்க கொடுத்த கண்ட்ரோல், இவங்க கொடுத்த எல்லாமே ஹெல்த், ஃபினான்ஸ், பிசிக்கலா கரெக்டா போற வரைக்கும் நல்லா இருக்கும். அப்ப புரியல, இப்ப புரியுது. எங்கேயாவது ஒரு ஓட்டை வந்து சிங்க் ஆனீங்கன்னா அப்ப தெரியும் நாங்க ஏன் வாழ்வாள்னு கத்திட்டு இருக்கோம். இப்ப இங்க பாத்துட்டு இருக்க ஷோலாம் அங்க உட்கார்ந்து இருக்கிற வைஃப்ஸ் எல்லாம் பார்த்து எவ்வளவு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. எங்களை எல்லாம் பார்த்தா டெரர் பீஸா தான் தெரியும். எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. இல்ல மேடம் எங்களுக்கு பெருமையா தான் இருக்கு. நாங்க அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறாங்க? 60 வயசு வரைக்கும் அவர் ஹெல்த் எப்படி கண்ட்ரோல்ல இருக்கும்னு உங்க கையில இருக்குமா? அந்த ஃபார்முலா கிரேட்டுங்க. அப்ப நான் அதை வந்து உங்ககிட்ட இருந்து ட்ரைனிங் எடுத்துக்கணும். யாரா நீ இவ்வளவு டேலண்டடா இரு? ஏன்னா இது வரைக்கும் யாருமே இதை டிக்ளேர் பண்ணல. பீங் அன் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் எனக்கே தெரியல, எங்க டாக்டர்ஸ்க்கு தெரியல. நாங்க வந்து உங்ககிட்ட கத்துக்கணும். நாங்க அவங்க பேசிட்டுமே வெளியே அவங்க மனசுக்குள்ள இருக்கிறத சொல்லிட்டு குடிச்சாதான் சொல்ல முடியுமா? குடிச்சா சொல்லறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்ப நீங்க போட்டு வாங்குறீங்களா? ஊர் போய் சேர்ற வரைக்கும் மட்டும் வாயை கொடுக்காம போய் சேரணும். சார் கண்டிப்பா சார். அவருக்குள்ள இருக்க கஷ்டத்தையும் சொல்லுவாரு, அவர் நம்ம மேல இருக்க லவ்வையும் சொல்லுவாரு இல்லையா. குடிச்சாதான் பேச முடியுங்கிறதெல்லாம் என்னங்க கான்செப்ட்? இல்ல சபாஷ், சரியான போட்டு. அவருக்கு உள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. அது குடிச்சா வெளியே சொல்ல முடியாத சிச்சுவேஷன், ஏதோ ஒரு இடத்துல ஈகோ தடுக்குதுன்னும் போது அவரா அவளை வெளியே கொண்டு வரலாமே. நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற? ஒத்துக்கிறேன். நீங்க தப்பான கான்செப்ட்ல போயிட்டு இருக்கீங்க. இது சமுதாயத்தின் சீர்கேடு. நீங்க இப்படி லிக்கர் ஊத்துனா தான் பேசணும்னு தப்பான லிக்கர் ஊத்தி கொடுத்து யாரையும் பேச வைக்கல மேடம். I won't accept it. 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கு. நீங்க எப்படி டீயை பாக்குறீங்கன்னா நாங்க லிக்கரை பாக்குறோம். ஐயோ சார் கோபிநாத் அண்ணா தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க, என்ன தூக்கிடுங்க வெளியே இங்க இருந்து தயவு செய்து. I won't accept it. நல்லா இருப்படா போடா. ஒண்ணெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. எதுவுமே அளவா இருக்க வரைக்கும் எதுவுமே தப்பு இல்ல. அளவா போயிரும். லிக்கர் அளவாவே போகாதுங்க. உங்களுக்கு இதோட சீரியஸ்னஸ் புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவங்க அதனால தான் பதறாங்க. என்ன கொடுமை சரவணன். அவருடைய சோகத்தை அவர் வந்து குடிச்சாதான் சொல்லுவாரு அல்லது இது பண்ணாரு. இப்போ உங்க சோகத்தை அவர் எப்படி தெரிஞ்சுப்பாரு? அது ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்ல சார். அதே மாதிரி அவங்களுக்கு இருந்துட்டு போகுது. என்ன நீ எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் பண்ணக்கூடாது. எனக்கு என்ன ஃப்ரீடமோ அதை நான் செய்வேன். நீ என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணினா நானும் உன்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவேன். தட்ஸ் தி பேசிக் தாட். தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? சார் இது ஒரு செல்ஃபிஷ் மாதிரி இல்லையா சார்? இது அவங்க ஹாப்பியா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு ஹஸ்பண்ட் ஒரு டேக் கேர் பண்ணாத நீ என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல சார். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். குடிச்சு கெட்டு போன்னு சொல்லல. ஓகே நீ குடிக்கிற லிமிட்ல இருக்க, தட் இஸ் ஃபைன். as far as அது குடும்ப சந்தோஷத்தை பாதிக்காம இருக்கிற வரைக்கும் I will allow. இல்ல புரியல. எப்படி உங்க கணவர் இல்லையா, அவர் மீது உங்களுக்கு அக்கறை இல்லையான்னு கேக்குறாங்க. 45 இயர்ஸ்க்கு மேல தான் பாதிப்பு வரும். லிவர் லங்ஸ் 30 இயர்ஸ்ல இருக்கறவங்களே பொட்டுன்னு போயிடுறாங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா 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 வா. தண்ணி குடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு இது சொன்னாங்க. நான் கேக்குறேன், குடிக்கிற தண்ணியும் குடிக்கிற போதையும் ஒண்ணு இல்ல? காசு கொடுத்து வாங்குற தண்ணியில கூட தான் இப்ப எல்லாமே இல்லம்மா, இந்த ஜஸ்டிஃபிகேஷன் நீங்க சொல்லிட்டே போலாம். லூஸ்ரா, லூஸ் இல்லனே, மென்டல். வாட்டர் போர்ன் டிசீசஸ் குறைஞ்சிருக்கா கூடி இருக்கா? உங்க குழந்தைங்க யாருக்காவது சிரங்கு இருக்கா? இல்ல சார். சேத்து புண்ணு யாருக்காவது இருக்கா? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. கடைசி அவங்க பிள்ளைக்கு எப்ப வயித்து வலி வந்துச்சு?
ஏன்னா இதுவுமே பொதுமைப்படுத்தினது தான். எல்லாமே மோசமா இருக்கு, அதனால இதுவும் இருக்கட்டும். இது எப்படி, இது ஆராய மாட்டோமா? நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. சார் காலம் மாற மாற நம்மளும் மாறிக்கிட்டே தான் இருக்கோம். we are all broad minded now. எல்லாருமே எஜுகேட்டட் தான். கொஞ்சம் broad minded-ஆ இருக்கிறதுல தப்பு கிடையாது. மூஞ்சி மாறையும் பார், பண்ணி பெல்லாம் பண்ணி. ஏன் இதை கொஞ்சம் ப்ராடர் மைண்ட்ல நீங்க பார்க்க கூடாது? பிராட் மைண்டடா யோசிக்கிறதுக்கு எத்தனையோ விஷயம் இருக்கு. எதுக்கு இந்த குடியில வந்து நிறுத்துறீங்க? என் பையன் வந்து வெளிநாட்டுல படிக்கிறான் அப்படின்னா நான் broad minded மதரா தான் இருக்கணும். நீ அங்க போயிட்டு நீ குடிக்க கூடாது, இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது. I can't monitor him. ஏங்க அப்பா ரொம்ப லென்த்தா இருக்கு. உங்க ஹஸ்பண்ட் குடிக்கிறது இல்ல, ஓகே ஃபைன். உங்க பையன் நீங்க சொல்லி வளர்ப்பீங்க. அதுக்கப்புறம் உங்க ஜெனரேஷன்லயே எத்தனை நாளைக்கு நீங்க சொல்லிட்டே இருப்பீங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். வெதர் உங்க பையனே அவங்க பையனுக்கு சொல்லுவாங்களா? டில் மை லாஸ்ட் பிரீத் நான் சொல்லுவேன். அவ்வளவுதான் என் கண்டிஷன். ஓகே, அது உங்களோட முடிஞ்சு போச்சு. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? இல்ல இப்ப நான் வந்து என்னைய தான் தெளிவுபடுத்திட்டு இருக்கேன். நான் வந்துட்டு சத்தியமா சொல்றேன், உன்கிட்ட வாதத்துக்கே நான் வரல. தயவு செஞ்சு வராதீங்க. வரலன்ட்டேன். சரியான போட்டி. அம்மா எதிர்த்தாங்கல்ல, நீங்களே எதிர்க்கவில்லை. அந்த சூழலை உருவாக்குனது ஆண்கள். ஏன்னா ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு வந்து அடிப்பாங்க, சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, குழந்தைங்க நடுத்தெருவுல நிக்கும். அந்த காலகட்டம் போய் இப்ப நான் குடிச்சாலும் ஒழுங்கா சம்பாதிப்பேன். நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. என் பிள்ளைகள் நல்ல ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. அவங்களோட கடமைகளை அவங்கள ஒழுங்கா செய்யும் போது சோ அந்த ஒரு சின்ன விஷயம் பண்றதால எனக்கு இம்பாக்ட் இல்லாததால அது எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. என்னையவே சிந்திக்க வச்சுட்டானே. இந்த பிள்ளை குடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவனை தட்டி கேட்கணும்ல. தட்டி கேட்கறதுக்கு தந்தைக்கு ஒரு ஒரு தார்மீகம் இருக்கணும்ல. அந்த தார்மீகம் இருக்காது அவருக்குன்னு கேக்குறாங்க. பெரிய முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு போன கோட்டை எடுத்து அமிச்சிட்டாரா? அதே மாதிரி தான் அவனோட ரைட்ஸ்ல என்னால இன்டர்ஃபியர் ஆக முடியாது இல்ல. நான் எப்படி போய் நான் சொல்ல தான் முடியும். என்னால அவனோட ரைட்ஸ்ல நான் எப்படி இன்டர்ஃபியர் அட்வைஸ் பண்ணிட்டு. ஓ அப்படியா விஷயம். அடுத்து தனி மனித உரிமை, பையனா இருந்தாலும் சரி புருஷனா இருந்தாலும் சரி. நம்ம வீடுங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 நாளைக்கு தொடர்ந்து ராத்திரியில சாப்பிடாம போய் படுத்தோம்னா நம்ம வீட்டுல இருக்கிற அம்மாவோ அக்காவோ யாரோ ஒருத்தர் சரி அது அவங்க தனி மனித உரிமை, சாப்பிடாம போய் தூங்குறாங்க அப்படின்னு விட்டுறமா என்ன? அது அவங்க ஸ்டொமக்குங்க, அவங்களுக்கு சாப்பிடுறாங்களோ சாப்பிட, இட்ஸ் நாட் மை ப்ராப்ளம். ஐ வில் பி கன்சர்ன். அதுக்கு நீ சாப்பிடு 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 நான் சொல்ல போறது இல்ல. இட்ஸ் தேர் விஷ். என்னடி சொல்ற? ஆனா மனசு பதறுதுல்ல. that is fine. அது இருக்கதான் செய்யும். அப்போ அதே மாதிரியான ஒரு டிஸ்அப்ரூவலும் பதட்டமும் அவங்க குடிக்கிறது மேல ஏன் வரல? Because that is not a big reason for me. அது ஒன்றும் பெரிய தப்பா தெரியல. இவ்வளவு நேரம் சொல்லிட்டு சாப்பிடாம இருக்கிறதுன்றத விட குடிக்கிறது வந்து பெரிய விஷயமா இல்லாம போயிடுச்சா? என்ன கொடுமை சரவணன். குடிக்கிறாங்க குடிக்கல, சாப்பிடுறாங்க சாப்பிடல, அதுலயே நான் இன்டர்ஃபியர் ஆக முடியாதுல்ல யாரா இருந்தாலும். அப்புறம் என்ன குடும்பம்னு கேக்குறேன். என்னமோ நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஆனா என்னமோ நடக்க போகுது. குடும்பம்னா அவங்க ஃபியூச்சரை நான் கைட் பண்றேன். அப்போ எந்தெந்த விஷயத்துல எல்லாம் தலையிடுவீங்க உங்க குடும்பத்து மேல? ஃபினான்ஷியலி, கெரியர் வைஸ். இது நல்ல விஷயம் தானே. அப்போ கெரியர் வைஸ் ஏன் தலையிடுறீங்க? அதுவும் அவங்களோட இண்டிவிஜுவல் லிபர்ட்டி தானே. சரி, உங்க ஹஸ்பண்ட் விஷயத்துல எதுல எல்லாம் தலையிடுவீங்க? பொதுவா ஃபினான்ஷியல். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? நீங்க பேசுற ரெண்டு தான், ஃபினான்ஸ் கெரியர். இதுல ஒரு ஃபேமிலிக்கான ரோல்ஸே இருக்க மாதிரி தெரியல. நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அவன் சாப்பிடலன்னா சாப்பிடாத, நம்ம அம்மாலாம் அப்படி ஒன்றும் சொல்லலை, அவங்க ஃபோர்ஸே பண்ணுவாங்க. அதானே உலக வழக்கம். நீங்க திங்க் பண்றது முழுக்க அவருடைய ஒரு பழக்கம் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை டிஸ்டர்ப் பண்ணலைன்னா அது கெட்ட பழக்கம் அல்ல. அப்ப மாரல் ஸ்டெபிலிட்டி என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும். When the finance is stable, moral will also be stable. How come? ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி சரியா இருந்தா மாரல் ஸ்டெபிலிட்டி சரியா இருக்குமா? எப்படி? தமிழ்நாடு ரொம்ப ஏழ்மையா இருந்த கூட ரொம்ப மாரலா தான் இருந்திருக்கு. இந்த ஊர்களுடைய மிகப்பெரிய வார்த்தை திருடாத, பொய் சொல்லாத, அடுத்தவங்களுக்கு ஆசைப்படாத. இப்ப நம்ம போய் திருட போறது இல்ல. அதுக்கான சூழ்நிலை இந்த உலகத்துல திருடுறவங்களுக்கு இல்ல. தேவைக்கு திருடுறவங்க மட்டும் கிடையாது, அதே நீங்க புரிஞ்சுக்கணும். என்னப்பா சொல்ற? பேங்க்குக்கு 10,000 கோடி அவுட்ஸ்டாண்டிங் வச்சுக்கலாம், பிச்சைக்காரப்பலா? காசுக்கு வழி இல்லாதவனா? இந்த நாட்டுல பெரும் கடன் வாங்கிட்டு திரும்ப கொடுக்காம ஓடினவங்களுக்கு ஏழையா பணக்காரனா? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்து நம்மள இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. இது எப்படி நீங்க மாரலோலாம் போய் கனெக்ட் பண்ணுவீங்க? அப்ப நான் அப்படி வச்சுப்போம், அவர் குடிக்கிறார், வீட்டுக்கு சரியா காசு கொடுக்கல, இப்ப அது சரியா தப்பா? அது தப்பு. சாவும்ல. இப்ப அவர் குடிக்கிறார், வீட்டுக்கு சரியா காசு கொடுக்கிறார், இப்ப அது சரியா தப்பா? தப்பு இல்ல. நான் கெஸ்ட கூப்பிடுறேன், ஏன்னா எனக்கே இப்ப அந்த மனநிலை வந்துருச்சு. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல சார் அவங்க இன்னும் கரண்ட் ட்ரெண்டுக்கு அப்டேட் ஆகல சார். இப்ப நீங்க ஒழுக்கமின்மைங்கிறது இப்ப கரண்ட் ட்ரெண்டா? நீங்க என்ன சொல்ல ட்ரை பண்ணீங்கன்னு எனக்கு புரியல. பொம்பளைக்கு அடக்க இருக்கும், அகம்பாவ இருக்க கூடாது.
குடிக்கிறது ஒழுக்கமின்மைன்னு எங்கேயுமே சொல்லல இல்ல எங்க சொல்லலேன்னு சொல்லுங்க சார் ஒழுக்கமின்மைக்கு ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லட்டும் சார். ஐயோ சாமி. கல்லுண்ணாமைன்னு ஒரு அதிகாரமே இருக்கு. இந்த சமூகம் வீழ்ந்தது பற்றின எழுத்துக்கள் என்ன சொல்லுது? பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் விழுந்ததுங்கிறதுக்கு என்ன சொல்றான்? போகம்ங்கிறான். எல்லா தமிழர் நிலங்களும் விழுகுதே, அதுக்கு அவர் ஒரே பதில் தான் சொல்றாரு. என்ன காரணம்? இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தோம் விழுந்தமே ஏன் அப்படின்னு கேட்கறதுக்கு அவர் ஒன்னே ஒன்று தான் சொல்றாரு, போகம்.